இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான குடல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆட்டுக்குடலை கடையிலேயே நல்லா வெட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிக்கலாம். அதை வந்து க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை போட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க அந்த தண்ணியிலையே. இப்போ அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆட்டுக்குடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சமைக்க வேண்டிதான். இப்போ இந்த ஆட்டுக்குடலை வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு. இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பாதி அளவை வந்து இதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த ஆட்டுக்குடலில். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். இதை வந்து அப்படியே மட்டன் வேக வைக்கிற மாதிரி ஒரு 3 விசில் அளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ. குழம்புக்கு வதக்கிறதுக்கு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு 4 சின்ன துண்டு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், அப்புறம் மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பவுடராக அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அந்த சீரகம், அப்புறம் கசகசா, பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிறமாக வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து 25 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து அது ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட வெட்டி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தேங்காய் சேர்க்குற குழம்புக்கு மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த குடலில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்து விட்டு இதை நல்லா கிண்டிட்டு இந்த மசாலாவை நல்லா அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்ததும் இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற குடல் கறியை சேர்த்துக்கலாம். இந்த குடல் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எந்த ஸ்மெல்லும் வராது. நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா வெந்ததும் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், வெங்காயம்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்தது இது கூட வந்து மல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.